யோசபாத் மன்னனின் இரையச்சம். பிரைஸ் தி லார்ட். தம் நாட்டின் மீது போர் தொடுக்க பெரும் படைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்தியை கேட்டவுடன் யோசபாத் மன்னன் பயந்தான். 2 குறிப்பேடு 20:3. ஏன் பயந்தான்? கொல்லப்பட்டு விடுவோமே என்பதற்காக அல்ல, மாறாக இந்த போரினால் மக்கள் நம் தேவனை விட்டு விலகி விடுவார்களோ என்ற பயத்தினால்தான். ஏனென்றால் இதற்கு முந்தைய அதிகாரம், அதாவது 19வது அதிகாரத்தில் அவன் எவ்வாறு பல சீர்திருத்தங்கள் செய்து இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் பக்கம் கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். உங்களிடம் இரையச்சம் இருக்கட்டும், எல்லாவற்றையும் கவனத்தோடு செய்யுங்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் அநீதி இல்லை, ஓர வஞ்சனை இல்லை, 2 குறிப்பேடு 19:7 என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு நீதி கிடைக்க லேவியரையும் குருக்களையும் ஏற்படுத்தினான். மேலும் அசேரா கம்பங்களை நாட்டிலிருந்து எரித்து அகற்றினான். 2 குறிப்பேடு 19:3 என்று பார்க்கின்றோம். அசேரா கம்பம் என்பது அஸ்தரோத் என்ற பிற மத தெய்வத்தின் கோவில்களின் அருகே நாட்டப்பட்டிருந்த பிற தெய்வங்களுக்கு மகிமை தரக்கூடிய கம்பங்கள். இவைகளை ஆண்டவர் அருவருக்கிறார். விடுதலை பயணம் 34:13. பிற தெய்வ வழிபாட்டிலிருந்து மக்களை திருப்பிய யோசபாத் பயந்தது, இந்த பிரச்சனையினால் மக்கள் திரும்பவும் பழைய நிலைமைக்கே போய்விடுவார்களோ என்றுதான் அவன் பயந்தான். அவனின் பயம் நோன்பிற்கும் உபவாசத்திற்கும் அடித்தளமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். நமது வாழ்க்கையிலும் கூட அன்பானவர்களே, நமது பயம் பிரச்சனையை பார்த்து இருக்கக்கூடாது. மாறாக கிறிஸ்தவனாகி எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து பிற மதத்தினர் என் ஆண்டவர் இயேசுவின் மேல் நம்பிக்கையற்று போய்விடுவார்களே என்ற அந்த பயம்தான் இருக்க வேண்டும் என இயேசு விரும்புகிறார். அதையே செய்தும் காட்டினார். ஆம், நம் இயேசு இறந்த லாசருவுக்கு உயிர் கொடுப்பதற்கு முன் சுற்றியிருந்த யூதர்கள் தன் பிதாவிடம் வரவேண்டும் என்பதற்காக சொன்ன வார்த்தைகள், தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். நீர் எப்பொழுதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டு இப்படி சொன்னேன். யோவான் 11:41 மற்றும் 42 இறைவார்த்தைகள். ஆம், நம் செயல்களினால் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளினால் நம் தேவன் இயேசுவின் பெயருக்கு களங்கம் வரக்கூடாது என்ற பயம்தான் நம்மிடம் காணப்பட வேண்டும். இந்த இறை அச்சம்தான் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வரும். உலக பயம் நமக்கு உடல் நல கேடுதான் விளைவிக்கும் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. மேலும் யோசபாத் மன்னன் போர் செய்தியை கேட்டவுடன் அண்டை நாட்டு மன்னர்களின் உதவியை நாடவில்லை, மாறாக ஆண்டவரை நாட உறுதி மேற்கொண்டான். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? முதலில் ஆண்டவரை தேடுவதை விட்டுவிட்டு அனைத்து விதமான முயற்சிகளையும் எடுத்துவிட்டு அவை தோல்வியுற்ற நிலையில் கடைசியில்தான் ஆண்டவரை தேடுகிறோம். வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் வீட்டில் அனைவரும், பிள்ளைகள் முதற்கொண்டு ஜெபத்தில் அமர்வோம். நம் ஆண்டவரிடம் நம் குறைகளை எடுத்து சொல்லுவோம். முழு மனதோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது ஆண்டவர் பிரச்சனை தீர்வதற்குரிய வழிமுறைகளை நமக்கு சொல்லுவார். இறை வார்த்தைகளின் மூலமாகவோ, ஒருமித்த கருத்தின் மூலமாகவோ, சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் மூலமாகவோ, மெல்லிய சத்தத்தின் மூலமாகவோ அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆனால் நம் மனதில் உறுதி வேண்டும். உலக முயற்சிகள் எடுக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. பரீட்சைக்கு படிக்காமல், அதாவது முயற்சிகள் எடுக்காமல் நான் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்று ஜெபிப்பது எந்த வகையில் நியாயம்? நிச்சயம் கிடையாது. குதிரை போருக்கு ஆயத்தப்படலாம், ஆனால் வெற்றி ஆண்டவரிடமிருந்துதான் வரும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நீதிமொழிகள் 21:31. ஆகவே முயற்சிகள் எடுப்பதற்கு முன் ஆண்டவரை தேட நாட வேண்டும். முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவரை நாட வேண்டும் என்ற ஆர்வம் நம் மனதில் நிச்சயம் தேவை. தானியேல் கூட தன் நண்பர்களோடு அரச விருந்தில் கொடுக்கப்படும் மதுவினால் தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று மனதில் உறுதி பூண்டு அதை தன் கண்காணிப்பாளரிடம் கூறியதை நாம் தானியேல் 1:8 பார்க்கிறோம். நடந்தது என்ன? மனதில் உறுதி எடுத்தவுடனேயே ஆண்டவர் தானியேலுக்காக கண்காணிப்பாளரின் மனதில் இரக்கம் கிடைக்கச் செய்து அவனுடைய முயற்சி அனைத்தையும் வெற்றியடை செய்தார். ஆக நம் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் முதலில் நாம் ஆண்டவரை நாட வேண்டும். அவருடைய வழிகாட்டுதலின் படிதான் நாம் நடக்க வேண்டும் என்ற மன ஆர்வமும் உறுதியும் மிக மிக அவசியம். ஆமேன்.